Julia, the song about it? இதுல பிஜிஎம் வேற. ஏய் ஜூலி, வந்துட்டியா? என்ன விட்டுட்டு எப்படி இருந்த? எப்படியோ இருந்தேன். நீ இல்லாம இங்க நிறைய குழப்பம் நடந்து போச்சு. அது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு காரணமான ஆளையும் எனக்கு தெரியும். அவங்க பேரு ஹாசினி தானே? ஆமா. எங்க அவங்க? டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹை டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு டுங்குரு டுங்குரு. டேய் ரெமோ, ஏன்டா என்ன விட்டுட்டு வந்துட்ட? டேய் ரெமோ, இதான் நீ கேட்ட ஹாசினி. டேய் ரெமோ, ஏன்டா என்ன பாதியில விட்டுட்டு வந்துட்ட? கேக்குறல்ல? டேய் ரெமோ, என் முகத்தை பாருடா. டேய் என்னடா ரெமோ பேசவே மாட்டேங்கிற? எதுக்கு பேசணும்? ரெமோக்கு புத்தி வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு துணையா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துருச்சு. இனி யாரும் ரெமோவை தடுக்க முடியாது. கேர்ள் ஃப்ரெண்டா? என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? நான் தானே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. என் மேல தானே அவன் ரொம்ப பாசமா இருக்கான். ஆமால ரெமோ? என்ன ரமோ பேச மாட்டேங்கிற? பேச மாட்டான். ஏன்னா இவ்வளவு நேரம் நீ இப்படிதான் அவனை ஏமாத்திட்டு இருந்திருக்க. இனிமே அவன் ஏமாற மாட்டான். என்னெல்லாம் சொன்ன நீ? ரெமோ என் பக்கம் சாஞ்சிட்டான், இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சவால் எல்லாம் விட்டல. பாத்தியா, சவால்ல யாரு ஜெயிச்சா? உன்னை ஜெயிக்கிறதுக்காகவே இன்னொரு ரோபோ கூட்டிட்டு வந்திருக்கேன், ஜூலியட்.
இனிமே நீ ரெமோவை வளைச்சு போடணும்னு நினைச்சா ஜூலியட் விட மாட்டான். டபுள் ப்ரொடெக்ஷன் எனக்கு. எப்படி? ரெமோ, என்ன ரெமோ இதெல்லாம்? இப்பதானே உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன இவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க? அது ரெமோவுக்கு யாரும் இல்லாதப்ப அப்படி சொல்லிருப்பான். இப்பதான் ஜூலி வந்துட்டால, இனி நீ அவனுக்கு தேவையே இல்ல. பேசாம இரு. நீங்க சும்மா இருங்க. இது எங்க பிரச்சனை. இதுல தலையிட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இது பேச உனக்கு முதல்ல ரைட்ஸ் கிடையாது, புரியுதா? ரெமோ என்னோட அசிஸ்டன்ட். அவன்கிட்ட உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன பேஜ் அவன்கிட்ட? அத அவ சொல்லட்டும். ரெமோ அடிமை மாதிரி நடத்துற நீங்கள அத பத்தி பேசக்கூடாது. ரெமோ, என்ன சைலண்டா இருக்க? உன்னால தானே இவ்ளோ பிரச்சனையோ. நீ இதுக்கு பதில் சொல்லு. பாத்தியா, வந்த இடத்துல தேவையில்லாத வேலைய பார்த்து இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற. நல்ல சொல்லு. நம்மளோட வேலை என்ன? முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறது, சொன்ன வேலைய செய்யறது. அப்படி நீ இருந்தியா? ஏஜே ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு நடந்திருக்க. கரெக்ட். எல்லாத்தையும் விட ரூல்ஸ மீறி இருக்க. நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி கேளு. ஏஜே தான் உன் பாஸ். அவர் பேச்ச மட்டும்தான் நீ கேட்கணும். நீ தேவையில்லாம அன்வான்டட் பர்சனோட கான்டாக்ட் வச்சிருக்க. எக்ஸாக்ட்லி. ஏய், யார பத்தி என்ன வார்த்தை சொன்ன? நான் ஏஜேயோட பொண்டாட்டி. நான் உனக்கு அன்வான்டட் பர்சனா? ஏய், நான் தான் சொல்லணும் நீ என் பொண்டாட்டி என்ன. நீ மட்டும் ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சு திரியிற என் புருஷன். யோசு. அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லி இருந்தா இவ்ளோ பிரச்சனை வருமா? இப்ப பாருங்க, பேட்டரி போட்டா ஓடுற பொம்மையெல்லாம் கேலி பேசுதுங்க. பாத்தியா, நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணியோ அவங்க உன்னை பொம்மைன்னு கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? காரியம் ஆகுற வரைக்கும் நீ ஃப்ரெண்டா தெரிஞ்ச. இப்போ நீ வெறும் பேட்டரி போட்ட பொம்மையா தெரியற. இதுதான் உலகம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது உஷாரா இரு. ஒன்னு ஏஜே பேச்ச கேட்கணும், அடுத்து ஏன் பேச்ச கேட்கணும். ஓகேவா? ஏஜே சாருக்கு உறுதி கொடு. சரி, இனிமே நான் ஹாசினி பேச்சை கேட்க மாட்டேன். டேய் ரெமோ, நீ என்னடா இப்படி எல்லாம் பேசுற? டேய், அவங்க பேச்செல்லாம் கேட்காதடா. எல்லாருமே சதிகார கும்பல். உன்னையும் என்னையும் பிரிக்க பிளான் போடுறாங்க. டேய் ரெமோ, ரெமோ இங்க பாரு ரெமோ. அம்மா, நீ யாரு? நானா? எதுக்கு என்கிட்ட பேசுற? அட பாவி. என்னையா? நான் என்ன பார்த்தா? நான் யாரு நான் கேக்குறேன்? அட பாவி ரெமோ, ஃபிகரை பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிட்டியா? உனக்கு நான் ஊரெல்லாம் சுத்தி காட்டினே. அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? கேண்டில் லைட் எல்லாம் போட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணனே. அது கூட மறந்து போச்சா? அடப்பாவி, என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னியே. இவ குரலை கேட்ட உடனே ஏனே அப்படியே விட்டுட்டு வந்துட்ட?
அப்போ நான் துப்புக்கடின்னு கீழே விழுந்து எப்படி வந்து நிக்கிறேன்னு பாரு. பெயிண்டெல்லாம் மேல கொட்டிக்கிட்டு. எஸ். ஏய், ரெமோ, என்னடா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறியடா? என்ன பாருடா, என் முகத்தை பாரு ரெமோ. நீ தானே சொன்ன லவ்வுக்கு ஏத்த கலர் இதோ இந்த ப்ளூ. இந்த கலர்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஏஜவை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு. இப்போ அதே கலர்ல நான் இப்படி வந்து அலங்கோலமா நிக்கிறேனே. இது எல்லாமே உனக்காக தானே ரெமோ? நீ என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டியே, மறந்துட்டியா? அவ்வளவுதானா? அத்தனையும் நடிப்பா? வாய் மூடு. பெரிய மூன்றாம் பேர கமல்ஹாசன் இவரு கத்தி கதறி மெமரியை ரீகலெக்ட் பண்ணுவாள். நீ எவ்வளவு கதறினாலும் ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ரெமோ இப்ப தெளிவாயிட்டான். நீங்க 2 பேரும் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த வீட்டோட அசிஸ்டன்ட், எனக்கு அசிஸ்டன்ட். இந்த வீட்டுல வேற யாருக்கு வேணா வேலை பார்க்கலாம். ஆனா ஹாசினி பக்கம் போனீங்க ஹார்ட் பார்ட்ட பிரிச்சு வித்துடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. எஸ் பாஸ். சூப்பர். சரி போங்க, போய் வேலையை பாரு. ஓகே பாஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 பேரையும் 1 hour டிராவல் பண்ணிருக்கேன். நீங்க எப்படி ஹாப்பியோ அதே மாதிரி ஏஜே சார ஹாப்பியா வச்சிருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஓகே. ஓகே சார். ஃபர்தர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் ஏமாத்துறதுக்கு தான் நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க. ஆனா நீ மோசமானவன்னு எல்லாருக்குமே தெரியுமே, பின் எதுக்கு இந்த வேஷம்? இனிமே நீ எந்த வேஷம் போட்டாலும் யாருமே ஏமாற மாட்டாங்க. ஏன்னா உன்னோட சாயல் வெளுத்து போச்சு. ஓ சாரி, உன்னோட சாயல் ப்ளூ ஆயிடுச்சு. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. என்ன ஏதாவது பஞ்ச் டயலாக் சொல்ல போறீங்களா? நாங்க செத்த பாம்பா அடிக்கிறது இல்ல. வா சித்ரா, புது சர்வன்ஸ் கிட்ட வேலை வாங்கலாம். வா. பாய் ஹாசினி. ஏய், நம்ம பாஸ் சூப்பரா இருக்காருல்ல? இவங்க என் ஃப்ரெண்டு. இவங்க கொஞ்சம் டல்லா இருக்காங்கல்ல. மறுபடியும் ஆசினி நினைப்பா. இப்பதானே எல்லாரும் முன்னாடியும் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த, அதுக்குள்ள மறந்து போச்சா? நான் மறக்கல. ஆனா ஆசினி ரொம்ப நல்லவங்க. இத பார், நீ உன் வேலைய மட்டும் பார். அவங்க நல்லவங்களா இருந்தா எதுக்கு ஏஜே நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு வராரு? அந்த ஆசினி ஏதோ சண்டை கோழி மாதிரி தெரியுது. இல்ல, ஏஜேவுக்கும் ஆசினிக்கும் ஏதோ பிரச்சனை, அதான் பிரிஞ்சிருக்காங்க. அந்த பிரிவை தாங்க முடியாம தான் ஆசினி சண்டை போடுறாங்க. உன்னை பிரிஞ்சதால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது மாதிரிதான் ஆசினிக்கும் இருக்கும். எப்படியாவது அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறது நம்ம வேலை இல்ல. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும்? ஏஜே ஆசினிக்குள்ள அன்பு இருக்கு, ஆனா சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேரும் சேரத்துக்கு ஏதோ ஒண்ணு தடையா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். சரி, ட்ரை பண்ணலாம். இப்ப வேலைய பாரு. பாருங்கக்கா, இதுங்க பண்ற வேலைய. நம்ம ஏஜேவியும் ஹாசினியும் பிரிக்க பார்த்தா இவங்க சேர்க்க நினைக்கிறாங்க. வருதெல்லாம் நம்ம பிளான கெடுக்கிறதுக்கே வருதுங்க.
இவங்களை இப்படியே விட்டா ஏஜி ஹாசினிய சேர்த்து வச்சிருவாங்க. ரெமோவையும் ஜூலியையும் பிரிச்சிட வேண்டியதுதான். அப்பதான் நம்ம திட்டம் நிறைவேறும். வா. ஏய், 2 பேரும் ஒரே இடத்துல என்ன பண்றீங்க? போட்டோவை யாராவது ஒருத்தர் க்ளீன் பண்ணுங்க. ஏய் ஜூலி, நீ போய் ஏ ரூம க்ளீன் பண்ணு. நாங்க 2 பேரும் இங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க ரூமை க்ளீன் பண்றோம். நாங்க சொல்றதை தான் நீங்க செய்யணும்னு சொல்லிருக்காங்க. ஏய் ஜூலி, ஏ ரூமுக்கு போ. எங்க 2 பேரையும் ஒன்னா வேலை செய்ய சொல்லிருக்காரு ஏஜே. ஏன் எங்களை இப்ப பிரிக்கிறீங்க? இப்ப என்ன பிரிச்சு தனித்தனி வீட்டுக்கா போயிட்டீங்க? தனித்தனி ரூமுக்கு தானே போறீங்க? போ, போய் வேலையை பாரு. வா. ரெமோ, நீ வா. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணு. முதல்ல பெருக்கு. இது ஃபுல்லாவா? ஆமா, ஃபுல்லா க்ளீன் பண்ணனும். க்ளீனா தானே இருக்கு. பரவாயில்ல, க்ளீன் பண்ணு. ஏய், இங்க வா. இது சரி பண்ணு. இந்த தொடப்பத்தை பிடிங்க. ஏய், ஏய். ரெமோ, அந்த கபோர்டுக்கு போ. கதவு தர. திறந்துட்டேன். அங்க ஒரு பிளாக் சாரி இருக்கா? இருக்கு. அத மடிச்சு வை. இதெல்லாம் போதும். போட்டோவை க்ளீன் பண்ண. ஏய், என்ன பண்ற? துணி இல்ல. இத எடுத்து க்ளீன் பண்ணு. போதும். அந்த ஃபேனை தொட. போ. என்ன தூக்குங்க. உன்னெல்லாம் தூக்க முடியாது. அதை இழுத்து போடுறேன். ஆன பாரு, தூக்கணுமா? ஏறு. நீ க்ளீன் பண்ணி வை. நான் வந்து பாப்பேன். எல்லாம் நீட்டா இருக்கணும். ஓகே. டிவியை தொட. டிவில அழுகே இல்லையே. அதிகமா பேசாத. நான் சொல்றத செய். அந்த போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோவை இங்க மாட்டு. இந்த போட்டோவை அங்க மாட்டு. இதுவே நல்லா தானே இருக்கு. நான் சொன்னா செய்யணும். நல்லா இல்லல்ல? ஆமா. அப்ப பழையபடி மாத்திரு. ஓகே. இந்த போன்ல சார்ஜ் போடு. ரெமோ, இங்க வா. என்ன வேணும் மேடம்? எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கால் அமுக்கு.
சாரி மேடம், நான் கொஞ்சம் பொறுமையாவே அமுக்குறேன். ஆ. ஓ, ஹேய். நீ அமுக்கவே வேணாம், நீ போய் வீட்டு தொட போ. ஓகே மேடம்.